ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தின்ஸ் ஹோம். நம்ம சேனலில் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்குல வந்து நிறையவே சத்து இருக்குது. கிழங்கு வகையிலேயே அதிகமான சத்து இருக்கிற கிழங்குனா அது இந்த கிழங்கு தாங்க. இது ரொம்பவே ஆரோக்கியமானது. இதை வேக வைக்கிறது, இதை சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே ரொம்பவே ஈஸிங்க. இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்கிறேன். விட்டமின் B6 வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா ஹார்ட் அட்டாக் வர நச்சு பொருள் எல்லாத்தையுமே இது வந்து குறைச்சிடும். அதனால் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி இதை சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் C இருக்கிறதுனால சளி மற்றும் இருமலை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. இது வைரஸ் நோய்கிட்ட இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கும். இந்த கிழங்குல இருக்கிற விட்டமின் C வந்து இந்த மழை காலத்தில் வந்து வைரஸ் நோய் வந்து எல்லாருக்குமே ஜாஸ்தியாக பரவும். வைரஸ் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் D இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால சுகர் லெவலை ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்கோட பேர்லேயும் டேஸ்ட்லேயும் தாங்க சுகர் இருக்குது. இதில் இருக்கிற நேச்சுரல் சுகர் வந்து பிளட்டில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கரையும். அதனால் தாராளமாக சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே தாராளமாக இந்த கிழங்கை எடுத்துக்கலாம். இந்த கிழங்க சமைச்சு சாப்பிட்றதுமே ரொம்பவே ஈஸிங்க. கிழங்க சுத்தம் பண்ணிவிட்டு அதோட காம்பு சைடை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சிங்கனாலே கிழங்கு வெந்துடும். பாருங்கள், இப்போ நான் அந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 விசில் வச்சுருக்கேன். கிழங்கு கொஞ்சம் பெரிய கிழங்காக இருந்ததுன்னா 3 விசிலும் எக்ஸ்ட்ராவாக 1 விசிலும் வச்சிடுங்க. நான் சின்ன சின்ன கிழங்கா போட்டிருக்கிறதுனால வெறும் 3 விசில் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கிழங்கு வந்து குழஞ்சிரும். இப்போ நான் கரண்டியில் எடுக்கும்போதுமே பாருங்கள், இதோட ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இது லைட்டாக ஹீட்டாக இருக்கிறதுனால என்னால் பீல் பண்ண முடியல. இந்த மாதிரி கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னா அதோட தோல் எல்லாம் வந்து நல்லாவே ஃபீல் ஆகிடும். நம்ம லைட்டாக இது தோலை கையில் வச்சு பிரித்தோனாலே எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். நைஃப் வச்சு லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா ஈஸியாகவே உள்ளே நல்லா டிப் ஆகும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கிழங்கு நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப சத்துமிக்க சக்கரவள்ளி கிழங்கு நீங்களும் செய்து பாருங்கள். சமைச்சு கண்டிப்பாக இந்த சீசன் முடியறதுக்குள்ளே சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த கிழங்கை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.